எல்லாரும் அதப்படி இதப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப் தானே. கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் சிவன் சக்தி திருக்கல்யாணம் நடைபெற்றது. விஸ்வகர்மா ஜகத்குரு நிலவேம்பு சித்தர் ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் பக்தர்கள் அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மனுக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து மாலை அணிவித்து வந்திருந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து சிவன் பார்வதி திருக்கல்யாணம் ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. ஸ்ரீ நாகசக்தியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து அனைவருக்கும் அருள் பாலித்தார். முன்னதாக திருக்கல்யாணம் நிகழ்ச்சியில் 108 சீர்வரிசைகளுடன் பக்தர்கள் ஊர்வலமாக சென்று அம்மனின் சன்னிதானம் சென்றடைந்தனர். பின்னர் சிவன் சக்தி திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதில் ஏராளமான பக்தர்கள் தங்களது கணவன்மார்களை நினைத்து மஞ்சள் கயிற்றை தங்களது கழுத்தில் கட்டிக்கொண்டனர். அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம், கற்பூர தீபாராதனை, பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். அனைவருக்கும் ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் அருள்வாக்கு கூறி ஆசி வழங்கினார். முன்னதாக கலந்து கொண்ட அனைத்து பெண் பக்தர்களுக்கும் புடவைகள் வழங்கி சிறப்பித்தார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் டாக்டர் உமா மகேஸ்வரி, டாக்டர் கணேஷ்குமார், ஸ்ரீ பாக்கியலட்சுமி இளைய பட்டம், ஸ்ரீ பாலரிஷி நாக விக்னேஷ், மேனேஜர் தங்கதுரை மற்றும் பலர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அம்மனுக்கு பிடித்த கம்பு ராகி கூழ், வேப்பிலை மாலை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது.